Hi students, நம்ம accountancy-யோட previous year board papers-ல கேட்டிருந்த cash flow statement-ஓட questions and அதுக்கான solutions-ஐ இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த சாப்டரோட நேம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல இருந்தே நம்மளுக்கு என்ன புரியுது? ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கம்பெனிஸ்ல நடக்கிற கேஷ் ஃப்ளோ டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்றதுதான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஸோ எல்லா கம்பெனிஸுமே இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை கம்பல்சரியா ப்ரிப்பேர் பண்ணும். இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை எதை வச்சு கம்பெனிஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ அதோட ஹெல்ப்பை வச்சு தான் இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். சில டிரான்சாக்ஷன்ஸ் மூலமா கம்பெனிக்கு வந்து கேஷ் ரிசீவ் ஆகும். அதாவது கம்பெனிஸ் கேஷை ரிசீவ் பண்ணுவாங்க. அதை நம்ம கேஷ் இன்ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். சில டிரான்சாக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் வந்து கேஷை பே பண்ணுவாங்க. ஸோ கம்பெனியை விட்டு பணம் வெளியே போகும். அதை வந்து அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ நம்ம டிரான்சாக்ஷன்ஸை ரெண்டா கிளாசிஃபை பண்றோம். ஒன்னு வந்து இன்ஃப்ளோ ஆஃப் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்விவலன்ஸ், இன்னொன்னு அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்விவலன்ஸ். கேஷ்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? கேஷ் ஈக்குவலன்ஸ்னா என்னது? கேஷ்க்கு ஈக்குவலா இருக்கிற ஐட்டம்ஸ் தான் நம்ம கேஷ் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப இந்த கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ், செக், டிராஃப்ட், ஷார்ட் டேர்ம் டெபாசிட்ஸ் இன் பேங்க், இதெல்லாம் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் கீழே வரும். சோ இங்க நம்ம ஃபுல்லா எதை பத்தி பேசுறோம்? கேஷை மட்டும் தான் நம்ம பேசுறோம். சோ அப்ப கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் வராது. ஓகே, so இப்போ நம்ம இந்த inflow of cash and cash equivalents and outflow of cash and cash equivalents ஓட transactions நம்ம ஒரு statementல ரெக்கார்ட் பண்றோம். அதுக்கு பேர் தான் cash flow statement. cash flow statement நம்ம ரெண்டு மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்னு வந்து டைரக்ட் மெத்தட், இன்னொன்னு இன்டைரக்ட் மெத்தட். நம்ம சிலபஸ்ல இன்டைரக்ட் மெத்தட் தான் இருக்கு. ஸோ இன்டைரக்ட் மெத்தட் வச்சு நம்ம எப்படி இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்கலாம். இன்டைரக்ட் மெத்தட்ல கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம கம்பெனிஸோட டிரான்சாக்ஷன்ஸை 3 மேஜர் ஆக்டிவிட்டீஸா கிளாசிஃபை பண்றோம். ஒன்னு வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், இன்னொன்னு இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் தேர்ட் ஒன் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ். ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது கம்பெனில வந்து டே டு டே பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. அதுல இருந்து அவங்களுக்கு கேஷ் இன்ஃப்ளோ அண்ட் கேஷ் அவுட்ஃப்ளோ ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் கீழே ரெக்கார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். இன்வெஸ்ட்னா என்னது? ஒரு அசெட்டை வாங்குறத தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கம்பெனிஸ் வந்து பிக்சட் அசெட் அண்ட் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வாங்குவாங்க, விற்பாங்க. ஸோ இது மூலமா அவங்களுக்கு கேஷ் இன்ஃப்ளோ அண்ட் கேஷ் அவுட்ஃப்ளோ ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் கீழே ரெக்கார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ். ஃபினான்சிங் அப்படின்றது கம்பெனியை ரன் பண்றதுக்கு கேபிட்டல் தேவைப்படும். ஸோ அந்த கேபிட்டலை அவங்க எங்கேருந்து சோர்ஸ் பண்றாங்க? அந்த ஃபண்ட்ஸை ஓனர்ஸ் ஃபண்ட்ஸ், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் பாரோயிங்ஸ் மூலமா தான் அவங்க வந்து அந்த கேபிட்டலை ரைஸ் பண்றாங்க. ஸோ அப்போ இந்த ஓனர்ஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் பாரோயிங்ஸ் மூலமா வர கேஷ் இன்ஃப்ளோஸ் அண்ட் கேஷ் அவுட்ஃப்ளோஸை நம்ம ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ் கீழே ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இன்டைரக்ட் மெத்தட்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம என்ன செய்யறோம்? டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் 3 பார்ட்டா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், இன்னொன்னு இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் தேர்ட் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ். இந்த 3 ஆக்டிவிட்டீஸோட கேஷ் இன்ஃப்ளோ அண்ட் கேஷ் அவுட்ஃப்ளோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸோட கேஷ் இன்ஃப்ளோஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ சேல்ஸ் நடக்கும். சேல்ஸ் வந்து கேஷ்ல பண்ணும்போது கேஷ் இன்ஃப்ளோ இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரேட்ஸ் ரிசீவபிள், அதாவது டெட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள், இவங்க எல்லாம் பணம் பே பண்ணும்போது கேஷ் இன்ஃப்ளோ இருக்கும். நெக்ஸ்ட் ராயல்டி ஃபீ இதெல்லாம் கலெக்ட் பண்ணும்போது கேஷ் இன்ஃப்ளோ இருக்கும். அடுத்தது இன்கம் டாக்ஸ்ல இருந்து ரீஃபண்ட் கிடைக்கும் போது கேஷ் இன்ஃப்ளோ இருக்கும். ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸோட கேஷ் அவுட்ஃப்ளோஸ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்றத கேஷ்ல பே பண்றாங்க அப்படிங்கும்போது கேஷ் வெளியே போகுது. ஸோ கேஷ் அவுட்ஃப்ளோ. நெக்ஸ்ட் வந்து ட்ரேட்ஸ் பேயபிள், அதாவது கிரெடிட்டர்ஸ், பில்ஸ் பேயபிள், இவங்களுக்கெல்லாம் பே பண்ணும்போது கேஷ் வெளியே போகுது. ஸோ கேஷ் அவுட்ஃப்ளோ. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், டே டு டே பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து சில எக்ஸ்பென்சஸ் வரும். அந்த எக்ஸ்பென்சஸ்க்கு அவங்க பே பண்ணும்போது கேஷ் வெளியே போகுது. ஸோ கேஷ் அவுட்ஃப்ளோ. நெக்ஸ்ட் லேபரர்ஸ்க்கு வேஜஸ் பே பண்ணும்போது கேஷ் வெளியே போகுது. ஸோ கேஷ் அவுட்ஃப்ளோ. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் பே பண்றாங்க அப்படிங்கும்போது கேஷ் வெளியே போகும். ஸோ கேஷ் அவுட்ஃப்ளோ. அடுத்தது நம்ம இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல கேஷ் இன்ஃப்ளோ அண்ட் கேஷ் அவுட்ஃப்ளோஸோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இன்வெஸ்டிங் அப்படின்றது என்னது? அசெட்டை பர்ச்சேஸ் பண்றது, விற்கிறது, இதெல்லாம் நம்ம இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் கீழே கொண்டு வரும். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து கேஷ் இன்ஃப்ளோ எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக்சட் அசெட்ஸை சேல் பண்ணும்போது கேஷ் உள்ள வரும். ஸோ கேஷ் இன்ஃப்ளோ. நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சேல் பண்ணும்போது கேஷ் இன்ஃப்ளோ.
அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட டிபெஞ்சர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதாவது இவங்களோட பணத்தை இன்னொரு கம்பெனிக்கு பாரோயிங்ஸா கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்ப என்ன பண்ணிருக்காங்க, அவங்களோட டிபெஞ்சர்ஸ்ல இவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த கம்பெனி வந்து அவங்களோட டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன பே பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட்னு பே பண்ணுவாங்க. சோ இந்த கம்பெனி அந்த கம்பெனியோட டிபெஞ்சர் ஹோல்டர். சோ அப்ப அந்த கம்பெனி இந்த கம்பெனிக்கு என்ன பே பண்ணும், இன்ட்ரெஸ்ட்னு பே பண்ணும். சோ அப்ப இந்த கம்பெனி இன்ட்ரெஸ்ட ரிசீவ் பண்ணுது. எதனால ரிசீவ் பண்ணுது, அவங்களோட டிபெஞ்சர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணதுனால. சோ இங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு விஷயம் நடந்ததுனாலதான் இன்ட்ரெஸ்ட்னு ஒண்ணு கிடைக்குது. சோ அதனால இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட நம்ம இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் கீழே கொண்டு வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் ரிசீவ். ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதாவது அந்த கம்பெனியோட ஷேர்ஸ பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனி என்ன செய்யும், அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் டிவிடெண்ட் பே பண்ணும். சோ அப்ப இந்த கம்பெனி வந்து அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர். சோ அந்த டிவிடெண்டை இவங்க ரிசீவ் பண்றாங்க. சோ அதனால இது வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் கீழே வரும். ஏன்னா இந்த கம்பெனி அந்த கம்பெனியோட ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணதுனாலதான் இந்த டிவிடெண்ட் ரிசீவ் ஆகுது. சோ அதனால இந்த டிவிடெண்டை வந்து நம்ம இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் கீழே கொண்டு வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஏதோ ஒரு பில்டிங் வாங்கியிருக்காங்க. அந்த வாங்கின பில்டிங்க ரெண்ட்டுக்கு விட்டிருக்காங்க. இப்ப பில்டிங் வாங்கியிருக்காங்கனால என்ன அர்த்தம், பில்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். சோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா அவங்களுக்கு ஒரு ரெண்ட் கிடைக்குது. சோ அதனால கேஷ் இன்ஃப்ளோ இருக்கு. சோ ரெண்ட் ரிசீவ்ட நம்ம இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் கீழே கொண்டு வரும். நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸோட கேஷ் அவுட்ஃப்ளோஸ் எக்ஸாம்பிள். சோ ஒரு பிக்ஸட் அசெட் வாங்கும் போது அவங்க பணத்தை பே பண்ணுவாங்க. சோ கேஷ் அவுட்ஃப்ளோ இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ வாங்கும் போது பணத்தை பே பண்ணுவாங்க. சோ கேஷ் அவுட்ஃப்ளோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிஸ். ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிஸ்ல மேஜரா நம்ம ரெண்டு விஷயம் சொல்றோம். ஒன்னு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ், இன்னொன்னு பாரோயிங்ஸ். ஓகே, சோ ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிஸோட கேஷ் இன்ஃப்ளோ அண்ட் கேஷ் அவுட்ஃப்ளோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சோ இன்ஃப்ளோ எங்கேருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி கேபிட்டல் ரைஸ் பண்றதுக்கு அவங்க ஷேர்ஸை இஷ்யூ பண்றாங்க. சோ ஷேர்ஸை இஷ்யூ பண்ணும்போது அவங்களுக்கு கேபிட்டல் வருது. சோ இன்ஃப்ளோ ஆஃப் கேஷ். அடுத்தது பாரோயிங்ஸ் மூலமா இப்ப டிபெஞ்சர்ஸ் வச்சு அவங்க லோன் ரைஸ் பண்றாங்க, பாரோயிங்ஸ் ரைஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது சோ டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்றாங்க, அதுல இருந்து அவங்களுக்கு பாரோயிங்ஸ் பணம் உள்ள வருது. சோ அது கேஷ் இன்ஃப்ளோ. நெக்ஸ்ட் வந்து பேங்க்ஸ் இல்ல மத்த பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் எடுக்கும்போது கேஷ் இன்ஃப்ளோ இருக்கும். அதே மாதிரி பேங்க் ஓவர் டிராஃப்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது கேஷ் இன்ஃப்ளோ இருக்கும். இதெல்லாம் பினான்சிங் ஆக்டிவிட்டிஸோட கேஷ் இன்ஃப்ளோஸ் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கேஷ் அவுட்ஃப்ளோ. ஓகே, அதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பினான்சிங் ஆக்டிவிட்டிஸ் கீழே. சோ இப்ப வந்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் எடுத்திருக்காங்க இல்லையா, அதை ரீபே பண்ணும். ரீபே பண்ணும்போது என்ன ஆகும், கேஷ் வெளியே போகும். சோ அதனால அது கேஷ் அவுட்ஃப்ளோ அண்டர் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ் இதெல்லாம் ரெடீம் பண்ணும்போது, அதாவது ரீபே பண்ணும்போது கேஷ் வெளியே போகும். சோ அதனால கேஷ் அவுட்ஃப்ளோக்குள்ள கொண்டு வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு டிவிடெண்ட் பெய்ட். இப்போ ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி அவங்க கேபிட்டல் ரைஸ் பண்ணிருக்காங்க. அப்ப ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்கல்ல கம்பெனில, அவங்களுக்கு என்ன பே பண்ணும், டிவிடெண்ட் பே பண்ணும். சோ அந்த டிவிடெண்ட் பே பண்ணும்போது கேஷ் வெளியே போகுது. சோ இதை பினான்சிங் ஆக்டிவிட்டிஸ் கீழே கேஷ் அவுட்ஃப்ளோல கொண்டு வரும். ஓகே, சோ ஷேர்ஸ்ங்கிறது பினான்சிங் ஆக்டிவிட்டிஸ் கீழே வருது. அதுக்கு பே பண்ண வேண்டிய டிவிடெண்டும் அதுக்கு ரிலேட்டட் ஆக்டிவிட்டி தான். சோ அதனாலதான் அது பினான்சிங் ஆக்டிவிட்டிஸ் கீழே கொண்டு வரும். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் பெய்ட். அதாவது இப்போ வந்து டிபெஞ்சர்ஸ் மூலமா பாரோயிங்ஸ் எடுத்திருக்காங்க, இல்ல லாங் டேர்ம் லோன்ஸ் எடுத்திருக்காங்க பேங்க்ஸ் அண்ட் மத்த பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமா அப்படின்னா அந்த லோன்ஸ்க்கெல்லாம் அவங்க என்ன பே பண்ணும், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். சோ அப்ப இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும்போது கேஷ் வெளியே போகும். சோ அப்போ பினான்சிங் ஆக்டிவிட்டிஸ்ல இந்த இன்ட்ரெஸ்ட் பெய்ட நம்ம கொண்டு வரும். ஏன்னா பினான்சிங் ஆக்டிவிட்டிஸ் கீழே தான் நம்ம வந்து பாரோயிங்ஸ், டிபெஞ்சர்ஸ் இதெல்லாம் இஷ்யூ பண்ணி பணம் உள்ள வருது. சோ அப்ப அந்த டிபெஞ்சர்ஸ்க்கும் பாரோயிங்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட் பே பண்றதும் நம்ம வந்து பினான்சிங் ஆக்டிவிட்டிஸ் கீழே தான் காட்டணும். நெக்ஸ்ட் பேங்க் ஓவர் டிராஃப்ட் டிக்ரீஸ் ஆகும்போது கேஷ் அவுட்ஃப்ளோ. அதாவது நம்ம பேங்க் ஓவர் டிராஃப்ட பே பண்ணிருக்கோம். சோ அதனாலதான் அதை குறைச்சிருக்கோம். ஓகே, சோ இதெல்லாம் few எக்ஸாம்பிள்ஸ். இன்டைரக்ட் மெத்தட்ல கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்டோட ஃபார்மேட் பார்ப்போம். ஸோ ஹெட்டிங் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஃபார் த இயர் எண்டட் அண்ட் இதை வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 3 ரிவைஸ்ட் கீழே ப்ரிப்பேர் பண்றோம். ஓகே, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்னது, ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம், ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து எவ்வளவு கேஷ் ஃப்ளோ வந்திருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இது ரோமன் நம்பர் 1, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ். ஓகே, ஸோ இது கீழே பாத்தீங்கன்னா first நம்ம net profit before tax and extraordinary items prepare பண்ணணும். இதை நம்ம alphabet A வச்சுக்கலாம். ஓகே, so A point வந்து net profit before
டாக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ். இதை நம்ம கால்குலேட் பண்ணணும். முக்காவாசி சம்ல கொடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணணும். இதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கம்பெனிஸ் வந்து அவங்களோட நெட் ப்ராஃபிட்ல இருந்து ஒரு ப்ரப்போர்ஷனை ரிசர்வ்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் பே பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நெட் ப்ராஃபிட்டோட பேலன்ஸ் குறைஞ்சிருக்கும். அந்த ரிமைனிங் பேலன்ஸ் இருக்குல்ல நெட் ப்ராஃபிட்ல, அதை நம்ம சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ். அதாவது இப்போ இந்த சர்ப்ளஸ் இருக்குல்ல, அது கூட நம்ம வந்து எதெல்லாம் நெட் ப்ராஃபிட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோமோ, எதெல்லாம் நெட் ப்ராஃபிட்ல இருந்து பே பண்ணியிருக்கோமோ, அதெல்லாம் திருப்பி அந்த சர்ப்ளஸோட ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்ல 2 வருஷத்தோட பேலன்ஸ் ஷீட் டீடைல்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து கரண்ட் இயர், இன்னொன்னு ப்ரீவியஸ் இயர். கரண்ட் இயரோட வந்து நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீவியஸ் இயர் டீடைல்ஸை வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்ல ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கீழே சர்ப்ளஸ் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த சர்ப்ளஸை ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுக்க போறோம். அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா நெட் ப்ராஃபிட்ல இருந்து எதெல்லாம் அவங்க பே பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் அந்த சர்ப்ளஸோட ஆட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ இது சர்ப்ளஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, நம்மளுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் சர்ப்ளஸ் இருக்கும், ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் சர்ப்ளஸ் இருக்கும். அதாவது கரண்ட் இயர் சர்ப்ளஸ், ப்ரீவியஸ் இயர் சர்ப்ளஸ். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் சர்ப்ளஸ்ல இருந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் சர்ப்ளஸை மைனஸ் பண்ணுங்க. உங்களுக்கு சர்ப்ளஸோட வேல்யூ டிஃபரன்ஸ் கிடைக்கும். ஓகே, அது அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ்ஸ். ஸோ நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ்ஸ் கொடுத்திருந்தா அதை ஆட் பண்ணுங்க. ஏன்னா இது நெட் ப்ராஃபிட்ல இருந்து தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ரிசர்வ்ஸ்க்கு. அடுத்தது வந்து ப்ரப்போஸ் டிவிடெண்ட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர். ப்ரீவியஸ் இயரோட ப்ரப்போஸ் டிவிடெண்ட் கொடுத்திருப்பாங்க, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த வருஷத்துல ஏதாவது இன்ட்ரீம் டிவிடெண்ட் பே பண்ணியிருந்தா அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டிவிடெண்ட் எல்லாமே எதுல இருந்து பே பண்றாங்க? ஒரு பெர்சன்டேஜ் தான் வந்து ப்ராஃபிட்ல இருந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்றது தான் இந்த டிவிடெண்ட். ஓகே, சோ அதனால இதெல்லாமே நெட் ப்ராஃபிட்ட குறைச்சிருக்கும். அதனால இப்ப நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் வரதுக்கு இந்த டிவிடெண்ட் பே பண்ணதெல்லாம் ஆட் பண்ண போறோம். பே பண்ணதை தான் ஆட் பண்ண போறோம். ஓகே, அடுத்தது வந்து நம்மளுக்கு கரண்ட் இயரோட ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ஏதாவது எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் டெபிட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் டெபிட்டட் அப்படின்னா நம்ம P&L அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல எதை காட்டுவோம்? லாசஸ் காட்டுவோம். அப்போ ஏதாச்சும் அப்நார்மல் லாசஸ், எக்ஸ்ட்ராடினரினா அப்நார்மல் லாசஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கணும். ஓகே, சோ இப்போ இந்த இன்னர் காலம்ல போட்டிருக்கிற இந்த அமௌண்ட் எல்லாம் ஆட் பண்ணி அவுட்டர் காலம்ல போடுறோம். இப்போ இந்த சர்ப்ளஸோட இந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணா நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வரும். ஓகே, அதுல இருந்து நம்ம என்ன மைனஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ஏதாவது எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் கிரெடிட் பண்ணியிருந்தா, இப்ப P&L அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல என்ன போடுவோம்? நம்மளோட கெயின்ஸ் எல்லாம். சோ அந்த மாதிரி நம்மளுக்கு அப்நார்மல் கெயின்ஸ் வந்திருந்துச்சு அப்படின்னா அதை மைனஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறமா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ஏதாச்சும் ரீஃபண்ட் ஆஃப் டாக்ஸை கிரெடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை லெஸ் பண்ணணும். சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அவுட்டர் காலம்ல போடுங்க. இப்போ இந்த டோட்டல்ல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் கிடைக்கும். நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸோட அமௌண்ட் கால்குலேட் பண்ணிட்டோம். சோ இதை மிடில் காலம்ல போட்டுக்கலாம். இப்போ A பாயிண்ட்ங்கிறது நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ். அடுத்தது என்ன பண்ண போறோம்? நான் ஆப்ரேட்டிங் ஐட்டம்ஸ் ஆர் நான் கேஷ் ஐட்டம்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண போறோம். இங்க நம்மளுக்கு தேவை ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து வர கேஷ் ஃப்ளோ. சோ அதனால இந்த நான் ஆப்ரேட்டிங் ஐட்டம்ஸோட எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறோம். சோ நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணுங்க. நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணணும். சோ இது பாயிண்ட் பி. இதுல என்னென்ன ஐட்டம்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெப்ரிசியேஷன், அதுக்கப்புறம் குட்வில், பேட்டன்ட், ட்ரேட்மார்க், அமார்டைஸ்ட், அதாவது ரைட் ஆஃப் பண்ண வேல்யூ வரும். அடுத்தது வந்து borrowings அண்ட் டிபெஞ்சர்ஸோட இன்ட்ரெஸ்ட் வரும். அடுத்தது அண்டர் ரைட்டிங் கமிஷன் ரைட் ஆஃப் பண்ணியிருந்தா வரும். அதே மாதிரி ஷேர் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் ரைட் ஆஃப் பண்ணா வரும். அப்புறம் வந்து டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அதை ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுவும் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கீழே வரும். அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரீபே பண்ணும்போது ப்ரீமியம்ல ரீபே பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதை ஆட் பண்ணும். அடுத்தது ஃபிக்ஸட் அசெட்ஸை சேல் பண்றாங்க, அதுல இருந்து லாஸ் வருது. சோ லாஸ்ங்கிறது நம்ம என்ன பண்ணணும்? நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்ல காட்டுவாங்கல்ல, டெட்டாஸ் மைனஸ் ப்ரொவிஷன். சோ அந்த ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அதாவது
ப்ரீவியஸ் இயரை விட கரண்ட் இயரோட ப்ரொவிஷன் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா அதை நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இன்னர் காலம்ல இருக்குல்ல, இதை ஆட் பண்ணி நம்ம மிடில் காலம்க்கு இதோட டோட்டலை கொண்டு வரும். இப்போ இந்த நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸோட இந்த டோட்டலை ஆட் பண்ணா நம்மளுக்கு ஒரு வேல்யூ வரும். வந்த வேல்யூல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், நான் ஆப்ரேட்டிங் இன்கம்ஸை மைனஸ் பண்ண போறோம். இது பாயிண்ட் சி. ஓகே, ஸோ நான் ஆப்ரேட்டிங் இன்கம்ஸ் எது எது அப்படின்னு பார்த்தா இன்ட்ரெஸ்ட் இன்கம், டிவிடெண்ட் இன்கம், ரெண்டல் இன்கம், அப்புறம் அசட்டை சேல் பண்ணி அதுல இருந்து வர கெயின், அதுக்கப்புறம் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆயிருந்தா அதுவும் நான் ஆப்ரேட்டிங் இன்கம்ஸ். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதோட டோட்டலை மிடில் காலம் கொண்டு போறோம். ஏற்கனவே இருக்கிற வேல்யூல இருந்து இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு ஒரு வேல்யூ வரும். இத வந்து நம்ம ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ், இது பாயிண்ட் டி. ஓகே, சோ இப்போ இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் எப்படி கால்குலேட் பண்ணும், நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸோட நம்ம வந்து நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணும், நான் ஆப்ரேட்டிங் இன்கம்ஸை மைனஸ் பண்ணும். ஸோ அப்ப நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் கிடைச்சிச்சு. இது வரைக்கும் கிளியரா? இப்போ இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல என்ன இருக்கும், கரண்ட் அசெட், கரண்ட் லயபிலிட்டி, ரெண்டு காம்போனன்ட். கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி தான் நம்மளுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல். சோ அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா கரண்ட் அசெட் அண்ட் கரண்ட் லயபிலிட்டிஸை நம்ம ஆட் மைனஸ் பண்றது. சோ எதை ஆட் பண்ணும் எதை மைனஸ் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ இ பாயிண்ட் பாத்தீங்கன்னா நம்ம கரண்ட் அசெட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா ஆட் பண்ணும், அதே மாதிரி கரண்ட் லயபிலிட்டிஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருந்தா ஆட் பண்ணும். கரண்ட் அசெட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆயிருந்தா ஆட் பண்ணுங்க, கரண்ட் லயபிலிட்டிஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருந்தா ஆட் பண்ணுங்க. ஓகே, சோ இது இந்த வேல்யூவோட, அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸோட ஆட் பண்றோம். சோ நம்மளுக்கு ஒரு வேல்யூ வரும். இதுல இருந்து என்ன பண்ண போறோம், இதுக்கு ஆப்போசிட், அதாவது கரண்ட் அசெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதே மாதிரி கரண்ட் லயபிலிட்டிஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா மைனஸ் பண்ண போறோம். ஓகே, சோ இது பாயிண்ட் எஃப். சோ பாயிண்ட் இ என்னது, கரண்ட் அசெட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆயிருக்கு, கரண்ட் லயபிலிட்டிஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ அதை ஆட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம், பாயிண்ட் எஃப்ல கரண்ட் அசெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கரண்ட் லயபிலிட்டிஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆயிருக்கு. சோ இதை மைனஸ் பண்றோம். இப்போ நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகே, சோ இத வந்து நம்ம கேஷ் ஜெனரேட்டட் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாயிண்ட் ஜி என்னது, கேஷ் ஜெனரேட்டட் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ். ஓகே, சோ இது எப்படி நம்மளுக்கு கிடைக்குது, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸோட நம்ம டிக்ரீஸ் இன் கரண்ட் அசெட் அண்ட் இன்க்ரீஸ் இன் கரண்ட் லயபிலிட்டிஸ் ஆட் பண்றோம், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட் அண்ட் டிக்ரீஸ் இன் கரண்ட் லயபிலிட்டிஸ் மைனஸ் பண்றோம். சோ நம்மளுக்கு கேஷ் ஜெனரேட்டட் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் கிடைக்குது. கேஷ் ஜெனரேட்டட் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல இருந்து நம்ம இன்கம் டாக்ஸ் பெய்ட மைனஸ் பண்ணும், இது பாயிண்ட் ஹெச். சோ எதெல்லாம் மைனஸ் பண்றோமோ அதை நான் பிராக்கெட்ஸ்ல காமிச்சிருக்கேன். சோ கேஷ் ஜெனரேட்டட் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல இருந்து இன்கம் டாக்ஸ் பெய்ட மைனஸ் பண்றோம். அடுத்தது கேஷ் ஃப்ளோ பிஃபோர் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ்ல எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் எதெல்லாம் ஆட் பண்ணும் இல்ல எதெல்லாம் லெஸ் பண்ணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்றோம். இப்ப நம்மளுக்கு ஒரு ஓவரால் டோட்டல் வரும், அதை வந்து இந்த ஃபோர்த் காலம்ல போடணும். ஓகே, சோ இது என்ன அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆர் யூஸ்ட் இன் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். இப்ப நம்ம ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸோட கேஷ் ஃப்ளோ கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம்ல, சோ அதோட எண்ட் ரிசல்ட் தான் இது. சோ இதுதான் வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆர் யூஸ்ட் இன் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு பாசிட்டிவா வந்துச்சுன்னா நம்ம கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவோம். இதே வந்து நம்மளுக்கு நெகட்டிவா வந்துச்சு இந்த வேல்யூ அப்படின்னா கேஷ் யூஸ்ட் இன் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். சோ இன்வெஸ்டிங்ல நம்மளுக்கு என்ன வருது, பிக்ஸட் அசெட்ஸ், நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, சோ இதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ல இன்னும் கிளியரா சொல்லியிருக்கேன். சோ இப்போ வந்து பிக்ஸட் அசெட்ஸை சேல் பண்ணி அதுல இருந்து ப்ரொசீட்ஸ் வருது அப்படிங்கும்போது அது இன்ஃப்ளோ. சோ ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் சேல் ஆஃப் பிக்ஸட் அசெட்ஸ். அடுத்தது ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் சேல் ஆஃப் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ், அதாவது இன்டான்ஜிபிள் அசெட்ஸை சேல் பண்ணி அதுல இருந்து கேஷ் இன்ஃப்ளோ வருது. நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் சேல் ஆஃப் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, டிவிடெண்ட் ரிசீவ்ட், ரெண்ட் ரிசீவ்ட், இது எல்லாமே வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸோட இன்ஃப்ளோ ஆஃப் கேஷ். சோ இதை இன்னர் காலம்ல போட்டுட்டு நம்ம இதோட டோட்டலை மிடில் காலம்ல போடுறோம். இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து வர கேஷ் இன்ஃப்ளோஸ் ஆட் பண்ணி அதோட டோட்டலை மிடில் காலம்ல போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸோட கேஷ் அவுட்ஃப்ளோவை நம்ம போட போறோம்.
ஸோ என்னெல்லாம் அவுட்ஃப்ளோ அப்படின்னா பேமெண்ட் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸ், நெக்ஸ்ட் பேமெண்ட் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதாவது நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அப்புறம் பேமெண்ட் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ். ஸோ பேமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, கேஷ் வெளியே போகுது, அதனால இதெல்லாம் கேஷ் அவுட்ஃப்ளோ. ஸோ இப்போ இதோட டோட்டலா நம்ம மிடில் காலம்ல போட்டு இந்த கேஷ் இன்ஃப்ளோலேருந்து இந்த கேஷ் அவுட்ஃப்ளோவை மைனஸ் பண்ண போறோம். ஸோ மைனஸ் பண்ணா நம்மளுக்கு ஒரு வேல்யூ வரும்ல, அதை ஃபோர்த் காலம்ல போட்டுக்கோங்க. இது வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆர் யூஸ்ட் இன் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு பாசிட்டிவா வந்தா கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ், இந்த வேல்யூ நெகட்டிவா வந்துச்சுன்னா கேஷ் யூஸ்ட் இன் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப சிம்பிள். நம்ம மூணே ஐட்டம்ஸ் தான் எடுக்கிறோம், ஃபிக்ஸட் அசெட்ஸ், இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த மூணுத்தையும் சேல் பண்ணும்போது பணம் உள்ள வருது. ஸோ கேஷ் இன்ஃப்ளோ அதை ஃபர்ஸ்ட் போடுறோம். அடுத்தது அது கூட இன்ட்ரெஸ்ட் ரிசீவ், டிவிடெண்ட் ரிசீவ் அண்ட் ரெண்ட் ரிசீவ்ட போடுறோம். ஸோ அதுவும் கேஷ் இன்ஃப்ளோ. ஸோ கேஷ் இன்ஃப்ளோவெல்லாம் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யறோம், எங்கெல்லாம் நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோமோ இந்த இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல அதை போடுறோம், அது கேஷ் அவுட்ஃப்ளோ. ஸோ ஃபிக்ஸட் அசெட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம பே பண்றோம்ல, அது வந்து நம்மளுக்கு கேஷ் அவுட்ஃப்ளோ. ஸோ இந்த கேஷ் அவுட்ஃப்ளோ நம்ம போட்டுறோம். ஓகே, இப்போ இந்த இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸோட கேஷ் இன்ஃப்ளோலேருந்து கேஷ் அவுட்ஃப்ளோ மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆர் யூஸ்ட் இன் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் கிடைக்குது. ஓகே, இப்போ ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தாச்சு, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கலாம். ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்ல நம்மளுக்கு வந்துட்டு ஓனர்ஸ் கேபிட்டல் அண்ட் பாரோயிங்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி போட போறோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம், எங்கேருந்தெல்லாம் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அதாவது கேஷ் இன்ஃப்ளோ எங்கெல்லாம் இருக்கும் அதை ஃபர்ஸ்ட் போட போறோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ். ஸோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது கேபிட்டல் உள்ள வருது, டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது பாரோயிங்ஸ் உள்ள வருது. இதுக்கப்புறம் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் அதர் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ், இதை தவிர்த்து வேற என்ன லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்களோ அப்போ கேஷ் இன்ஃப்ளோ வரும். ஸோ அதை போட்டுக்கிறோம். அடுத்தது பேங்க் ஓவர் டிராஃப்ட், கேஷ் கிரெடிட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாலும் கேஷ் இன்ஃப்ளோ. ஸோ அதை போட்டுக்கிறோம். இது மூணு தான் கேஷ் இன்ஃப்ளோ ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்ல. இது மூணுத்தையும் டோட்டல் பண்ணி மிடில் காலம்ல டோட்டல போடுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்ல எங்கெல்லாம் கேஷ் அவுட்ஃப்ளோ இருக்கோ அதை போட போறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஷேர்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, அதாவது ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி கேபிட்டல்னு ஒன்று ரேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஈக்விட்டி ஷேர்ஸுக்கும் சரி இல்ல ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் சரி அவங்களுக்கு டிவிடெண்ட் அப்படின்னு ஒன்று பே பண்ணும். ஸோ அப்போ அதை பே பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், கேஷ் அவுட்ஃப்ளோ இருக்கும். ஸோ பேமெண்ட் ஆஃப் ஃபைனல் டிவிடெண்ட் ஃபார் ஈக்விட்டி அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஓகே, ஸோ இதை மைனஸ் பண்ண போறோம். அடுத்தது வந்து இன்ட்ரிம் டிவிடெண்ட் பே பண்ணா அதை மைனஸ் பண்றோம். அடுத்தது பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் அண்ட் லோன்ஸ். ஸோ டிபெஞ்சர்ஸ் இந்த மாதிரி லோன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். ஸோ கேஷ் அவுட்ஃப்ளோ அதையும் நம்ம மைனஸ் பண்றோம். நெக்ஸ்ட் லோன் எடுத்திருக்கோம்ல, அந்த லோனை ரீபே பண்றோம் அப்படிங்கும்போது கேஷ் வெளியில போகும். ஸோ ரீபேமெண்ட் ஆஃப் லோன்ஸ். அடுத்தது டிபெஞ்சர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணும்போது, ஸோ ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அப்புறம் ஷேர் இஷ்யூ பண்ணும்போது சில எக்ஸ்பென்சஸ் வரும், அதுக்கு பே பண்ணுவாங்க. அண்டர் ரைட்டர்ஸ் கமிஷன் பே பண்ணுவாங்க. ஸோ பேமெண்ட் ஆஃப் ஷேர் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ், அண்டர் ரைட்டர்ஸ் கமிஷன். அடுத்தது பேமெண்ட் ஃபார் பைபேக் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ இதெல்லாமே அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ். இந்த அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம மிடில் காலம்ல ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸோட கேஷ் இன்ஃப்ளோல இருந்து மைனஸ் பண்ணும். ஸோ அப்ப நம்மளுக்கு ஒரு கிராண்ட் டோட்டல் வரும், அதை நம்ம ஃபோர்த் காலம்ல போடுறோம். ஸோ இதுதான் வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆர் யூஸ்ட் இன் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ். இந்த வேல்யூ எகைன் நம்மளுக்கு பாசிட்டிவா வந்துச்சுன்னா கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ், இந்த வேல்யூ நெகட்டிவா வந்தா கேஷ் யூஸ்ட் இன் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா நெட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்விவலன்ஸ் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னா, நம்ம இப்ப இந்த அவுட்டர் காலம்ல ஒவ்வொரு வேல்யூ போட்டிருக்கோம்ல, அதாவது கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆர் யூஸ்ட் இன் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஒரு வேல்யூ போட்டிருக்கோம், கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆர் யூஸ்ட் இன் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஒரு வேல்யூ போட்டிருக்கோம், அடுத்தது கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆர் யூஸ்ட் இன் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ் வேல்யூ போட்டிருக்கோம். இது மூணுத்தையும் ஆட் பண்ணி நம்ம இங்க போட போறோம். பாசிட்டிவ் வேல்யூவா வந்துச்சு அப்படின்னா அது நெட் இன்க்ரீஸ் இன் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்விவலன்ஸ். வர வேல்யூ நெகட்டிவா இருந்துச்சுன்னா அது நெட் டிக்ரீஸ் இன் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்விவலன்ஸ். ஓகே, சோ அடுத்தது என்ன பண்ண போறோம், நம்ம வந்து ஓப்பனிங் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்விவலன்ஸை ஆட் பண்ண போறோம். சோ நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்ல ப்ரீவியஸ் இயரோட பேலன்ஸ் கொடுத்திருப்பாங்களா, அதுதான் ஓப்பனிங் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்விவலன்ஸ். சோ இதுல என்னெல்லாம் வரும், கேஷ் ஆன் ஹேண்ட், cash at bank, short-term deposits, current investments, marketable securities. So questionல எது கொடுத்திருக்காங்களோ அதை எடுத்து போடுங்க. அதோட ஓப்பனிங்க ஆட் பண்ண போறோம் இந்த net increase or decrease ஓட. So இதை ஃபர்ஸ்ட் நம்ம மிடில் காலம்ல இந்த வேல்யூஸ் எல்லாம் போட்டுட்டு இதோட டோட்டலை நம்ம என்ன செய்யறோம், அவுட்டர் காலம்ல போடுறோம் ஃபோர்த் காலம்ல. அதுக்கப்புறம் இந்த net increase or decrease in cash and cash equivalents ஓட இதை நம்ம ஆட் பண்ண போறோம்.
சோ இப்போ நம்மளுக்கு ஒரு வேல்யூ வருது இல்ல, இதுதான் க்ளோசிங் கேஷ் அண்ட் கேஷ் equivalents. க்ளோசிங் கேஷ் அண்ட் கேஷ் equivalents அப்படின்றது நம்ம பேலன்ஸ் ஷீட்ல கரண்ட் இயரோட கேஷ் அண்ட் கேஷ் equivalents கொடுத்திருப்பாங்கல்ல, க்ளோசிங் பேலன்ஸ், அதுதான் இந்த க்ளோசிங் கேஷ் அண்ட் கேஷ் equivalents. கரண்ட் இயரோட க்ளோசிங் கேஷ் அண்ட் கேஷ் equivalents கொடுத்திருப்பாங்க, சோ அதை போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த நெட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் கேஷ் equivalents ஓட நம்ம ஓப்பனிங் கேஷ் அண்ட் கேஷ் equivalents ஆட் பண்றோம். அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு க்ளோசிங் கேஷ் அண்ட் கேஷ் equivalents வருது இல்ல, இது வந்து இந்த க்ளோசிங் ஐட்டம்ஸ் கொடுத்திருப்பாங்க இல்லையா, கேஷ் அண்ட் கேஷ் equivalents ஓட க்ளோசிங் பேலன்ஸ், அதோட இது டேலி ஆகணும். இப்ப நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட் கீழே அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல ஏதாவது ஐட்டம்ஸ்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்திருந்தா அதை எப்படி நம்ம போடணும் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ்க்கு பார்க்கலாம். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ்ல ரெண்டு கேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து இப்ப பேலன்ஸ் ஷீட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் பேலன்ஸ் ஷீட் கீழே பாத்தீங்கன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ்க்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே கொடுக்கல அப்படின்னா previous year provision for tax வந்து operating activitiesல less tax paid ன்னு காட்டுங்க. அதாவது operating activitiesல நம்ம cash generated from operations calculate பண்ணுவோம், அதுலேந்து இந்த tax paid மைனஸ் பண்ணிக்கோங்க previous year ஓட provision for tax. current year ஓட provision for tax வந்து net profit before tax calculate பண்றதுக்கு surplus ஓட அதை add பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கேஸ் 2 வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்ல ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் பேலன்சஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா கரண்ட் இயர் ப்ரொவிஷன் ஆர் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் டியூரிங் த இயர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. டியூரிங் த இயர் அப்படின்னு கொடுத்திருந்தா நம்ம வந்து என்ன செய்யணும், ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ்க்கு. ஸோ அக்கௌண்ட்னு சொல்லும்போது டெபிட் சைட் கிரெடிட் சைட். ஓகே, இப்போ இந்த ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைட்ல வரும். ஸோ அதை பை பேலன்ஸ் brought down எழுதுங்க. க்ளோசிங் பேலன்ஸ் ஆப்வியஸா நம்மளுக்கு டெபிட் சைட்ல வரும். ஸோ டு பேலன்ஸ் கேரி டவுன். அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்கல்ல ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் டியூரிங் த இயர், அதை வந்து கிரெடிட் சைட்ல போடுங்க. பை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதை போட்டுருங்க. இவ்வளவுதான். இதை போட்டீங்கன்னா நம்மளுக்கு இப்போ கிரெடிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கும், அதே தான் டெபிட் சைட் டோட்டல். ஸோ அதுல இருந்து நம்ம இந்த கேரி டவுன் பேலன்ஸை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு ஒரு பேலன்சிங் ஃபிகர் வரும். இதுதான் டாக்ஸ் பெய்ட் டு பேங்க். ஓகே, ஸோ இந்த டாக்ஸ் பெய்டை தான் நீங்க என்ன செய்வீங்க, நம்ம வந்து இந்த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல மைனஸ் பண்ணுவோம் டாக்ஸ் பெய்டு. அண்ட் இந்த ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா, கரண்ட் இயர் ப்ரொவிஷன், இதை வந்து நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸோட ஆட் பண்ணுங்க. அதாவது நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சர்ப்ளஸோட இந்த ப்ரொவிஷனை ஆட் பண்ணுங்க. இந்த டாக்ஸ் பெய்ட ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல கேஷ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்க்கு அப்புறம் நம்ம டாக்ஸ் பெய்ட மைனஸ் பண்ணுவோம், அந்த இடத்துல இதை மைனஸ் பண்ணுங்க. அடுத்த ஐட்டம் அட்ஜஸ்ட்மெண்ட்ல என்ன பார்க்க போறோம்னா ப்ரப்போஸ் டிவிடெண்ட். ப்ரப்போஸ் டிவிடெண்ட்ல ரெண்டு கேஸ் இருக்கு. ஒன்னு கரண்ட் இயர் ஓடுது, இன்னொன்னு ப்ரீவியஸ் இயர் ஓடுது. கரண்ட் இயர் ப்ரப்போஸ் டிவிடெண்ட்டை இக்னோர் பண்ணிடுங்க, எங்கேயுமே வராது. ப்ரீவியஸ் இயர் ப்ரப்போஸ் டிவிடெண்ட் வந்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில நம்ம மைனஸ் பண்ணுவோம், கேஷ் அவுட்ஃப்ளோன்னு சொல்லி மைனஸ் பண்ணுவோம். அண்ட் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது சர்ப்ளஸோட இந்த ப்ரப்போஸ் டிவிடெண்ட்டை ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரிம் டிவிடெண்ட். இன்ட்ரிம் டிவிடெண்ட்ல நம்மளுக்கு இன்ட்ரிம் டிவிடெண்ட் டைரக்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்ல. சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயரோட ஷேர் கேபிட்டல், அதாவது ஓப்பனிங் ஷேர் கேபிட்டல்ல நம்ம டிவிடெண்ட்டை கால்குலேட் பண்ணணும். அண்ட் இந்த இன்ட்ரிம் டிவிடெண்ட்டை நம்ம வந்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில கேஷ் அவுட்ஃப்ளோன்னு சொல்லி மைனஸ் பண்ணுவோம். அண்ட் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது சர்ப்ளஸோட ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அசெட்டுக்கு. ஸோ அசெட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரெண்டு கேஸ் இருக்கு. ஒன்னு வந்து பேலன்ஸ் ஷீட்ல அசெட்டுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்திருப்பாங்க அண்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல அசெட்டுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு அசெட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும். பட் இந்த அசெட் அக்கௌண்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா பேலன்ஸ் ஷீட்ல, அதுல வந்துட்டு அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் எதுவுமே கொடுத்திருக்க மாட்டாங்க. வெறும் அந்த அசெட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அண்ட் நம்மளுக்கு வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அப்போ ஒரு அசெட் அக்கௌண்ட் மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும். இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்ல அசெட் அக்கௌண்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கும், அது கூடவே அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷனோட ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல அசெட்டுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கும். அதாவது இப்ப பேலன்ஸ் ஷீட்ல உங்களுக்கு எப்படி கொடுத்திருப்பாங்க, மிஷினரின்னு கொடுத்து கரண்ட் இயர் அண்ட் ப்ரீவியஸ் இயரோட வேல்யூ இருக்கும், அதுல இருந்து லெஸ் அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லியே நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும். அந்த அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷனோட ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸும் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன்லயும் வந்து அசெட்டுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அசெட் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணும், அதே மாதிரி அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்ம கேஸ் 1 பார்க்கலாம். அதாவது நம்மளுக்கு
பேலன்ஸ் ஷீட்ல அசெட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல வந்து அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம அசெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம். ஸோ அசெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க, டெபிட் சைட் கிரெடிட் சைட் போடுங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ அசெட்டுக்கு எப்பவுமே ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைட்ல தான் வரும். ஸோ டு பேலன்ஸ் brought down பேலன்ஸ் டெபிட் சைட்மா ஆப்வியஸா கேரி டவுன் பேலன்ஸ் கிரெடிட் சைட்ல வரும். ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுன். ஓகே, இதுக்கப்புறம் நம்மளுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல ஒரு அசெட்டை சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்திருப்பாங்க. ஸோ அது என்ன பண்ணும், நீங்க அசெட்டோட வேல்யூ குறையுது இல்ல, சேல் ஆகுதுன்னா அசெட்டோட வேல்யூ குறையுது. ஸோ அசெட் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல பை பேங்க் சேல்னு போடுவோம். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் கொடுத்திருப்பாங்க. டெப்ரிசியேஷன் சார்ஜ் டியூரிங் த இயர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்திருப்பாங்க. ஸோ டெப்ரிசியேஷனும் அசெட்டோட வேல்யூ குறைக்கும். ஸோ கிரெடிட் சைட்ல போடுறோம் பை டெப்ரிசியேஷன். ஓகே, இப்போ ஒரு சேல்னு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட்டோ லாஸோ இருக்கும். அதாவது ஒரு அசெட்டை விற்கும் போது அதுல ப்ராஃபிட்டும் இருக்கும் இல்ல லாஸும் இருக்கும். அப்ப அந்த ப்ராஃபிட்டோ லாஸோ நம்மளுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல கொடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும், அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஃபார்மேட் வந்து காஸ்ட் ஆஃப் தி அசெட். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருவாங்க எந்த அசெட்டை விற்க போறாங்க, அதோட வேல்யூ என்னங்கிறத கொடுத்திருப்பாங்க. ஸோ அதை போட்டுக்கோங்க. அதுல இருந்து வந்து அதோட டெப்ரிசியேஷனும் கொடுத்திருப்பாங்க பிராக்கெட்ஸ்ல. அந்த டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் தி அசெட்ல இருந்து நம்ம டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணா புக் வேல்யூ கிடைக்கும். இந்த புக் வேல்யூல இருந்து இந்த அசெட்டோட சேல் வேல்யூ கொடுத்திருப்பாங்கல்ல, அதை மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்ப புக் வேல்யூல இருந்து சேல் வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணும்போது சப்போஸ் புக் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கு, சேல் வேல்யூ கம்மியா இருந்தா நம்ம லாஸ்ன்னு சொல்லுவோம். அதே புக் வேல்யூ கம்மியா இருந்து சேல் வேல்யூ ஜாஸ்தியா இருந்தா ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். சோ நம்மளுக்கு லாஸோ ப்ராஃபிட்டோ கிடைக்கும். இப்போ லாஸ் வந்துச்சுன்னா நீங்க கிரெடிட் சைட்ல பை லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட் அப்படின்னு போடுங்க. அதே வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா டெபிட் சைட்ல டு கெயின் ஆன் சேல் ஆஃப் அசெட் அப்படின்னு போடுங்க. சோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு வரும். இப்போ இவ்வளவுதான் ஐட்டம்ஸ். இப்போ என்ன பண்ண போறோம், கிரெடிட் சைட் டோட்டலை போட போறோம். அதே தான் நம்மளுக்கு டெபிட் சைட் டோட்டல். நம்மளுக்கு இப்போ ஒரு பேலன்சிங் ஃபிகர் வரும். அதாவது இந்த டோட்டல்ல இருந்து இந்த ப்ராட் டவுன் பேலன்ஸ் அண்ட் சப்போஸ் கெயின் இருந்துச்சுன்னா கெயினை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து கெயின் இல்லைன்னா விட்டுருங்க, ப்ராட் டவுன் பேலன்ஸை மட்டும் மைனஸ் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு ஒரு பேலன்சிங் ஃபிகர் வரும். அது வந்து பர்ச்சேசஸ். ஸோ இதை டு பேங்க்னு எழுதுவோம். இங்க சேல்னு இருக்குல்ல, அப்ப டு பர்ச்சேசஸ். ஸோ பர்ச்சேசஸ் என்ன பண்ணும், அசெட்டோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, ஸோ டு பேங்க் பர்ச்சேசஸ் போடுறோம். இப்போ இந்த அசெட் எதுல வரும், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல வரும். அப்ப இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எப்படி இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப டெப்ரிசியேஷன் எங்க வரும், ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல. லாஸ் எங்க வரும், ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல. சோ அதை எப்படின்னு பார்க்கலாம். இப்ப சேல் இருக்குல்ல, சேல் வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல ஆட் பண்ணுவோம், ஏன்னா கேஷ் இன்ஃப்ளோ. அடுத்தது இங்க லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட் இருக்கா, இத வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டெப்ரிசியேஷனும் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கெயின் ஆன் சேல் ஆஃப் அசெட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல நான் ஆப்ரேட்டிங் இன்கம்ஸ்ல மைனஸ் பண்ணுவோம். அடுத்தது பர்ச்சேசஸ் இருக்கு. சோ பர்ச்சேஸ், அசெட்டை பர்ச்சேஸ் பண்றோம். அப்ப இது எங்க போகும், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். சோ பர்ச்சேஸை இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல மைனஸ் பண்றோம். ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம பே பண்றோம், கேஷ் அவுட்ஃப்ளோ. சோ மைனஸ் பண்றோம். அசெட்டோட நெக்ஸ்ட் கேஸ் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்ல அசெட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷனோட ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல அசெட்ஸுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஒன்னு அசெட் அக்கௌண்ட், இன்னொன்னு அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அசெட் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்கலாம். அதே மாதிரிதான் ஒரே ஒரு சின்ன சேஞ்சோட. ஸோ இப்போ டெபிட் சைட் கிரெடிட் சைட் எழுதிக்கோங்க. அண்ட் நம்மளுக்கு அசெட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் எப்பவுமே டெபிட் சைட்ல தான் வரும், டு பேலன்ஸ் brought down. அண்ட் கேரி டவுன் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைட்ல வரும், அதாவது க்ளோசிங் பேலன்ஸ். ஓகே, ஸோ இதை போட்டாச்சு. அடுத்தது இப்போ அசெட்ல சேல் கொடுத்திருக்காங்க அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல அப்படின்னா பை பேங்க் சேல்னு போட்டு கிரெடிட் சைட்ல போடுறோம். ஏன்னா அசெட்டோட வேல்யூ குறையும், அதனால நம்ம கிரெடிட் சைட்ல போடுறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் கொடுத்திருப்பாங்க. அங்க டெப்ரிசியேஷன் டியூரிங் த இயர் ஆர் சார்ஜ் டியூரிங் த இயர் அந்த மாதிரி இருக்கும். பட் இங்க வந்து அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷனை இங்க போடுங்க, பை அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் போடுங்க. ஓகேவா. அடுத்தது வந்து இப்ப சேல்ன்றதா நம்மளுக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் தி அசெட் மைனஸ் டெப்ரிசியேஷன் புக் வேல்யூ. அதுல இருந்து நம்ம சேல மைனஸ் பண்ணா நம்மளுக்கு லாஸா ப்ராஃபிட்டான்னு கிடைக்கும். அட் டைம்ஸ் நம்மளுக்கு வந்து டைரக்டா புக் வேல்யூவே கொடுத்துருவாங்க. ஸோ அப்ப புக் வேல்யூல இருந்து சேல மைனஸ் பண்ணாலே நம்மளுக்கு லாஸா ப்ராஃபிட்டான்னு தெரிஞ்சிடும். ஓகே, சோ இப்போ வந்து நம்மளுக்கு லாஸ் இருந்துச்சுன்னா கிரெடிட் சைட்ல பை லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட் போடுவோம். ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா டெபிட் சைட்ல டு கெயின் ஆன் சேல் ஆஃப் அசெட் போடுவோம். இப்போ இவ்வளவுதான் ஐட்டம்ஸ். கிரெடிட் சைட் டோட்டல போடுறோம். டெபிட் சைட்ல பேலன்சிங் ஃபிகர் நம்மளுக்கு டு பேங்க் பர்ச்சேசஸ்.
ஓகே, இதை எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டியில காட்ட போறோம். சேல வந்து எங்க காட்டுவோம், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல ஆட் பண்ணுவோம், ஏன்னா கேஷ் இன்ஃப்ளோ. லாஸ் ஆன் சேல் எங்க போடுவோம், ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு கெயின் ஆன் சேல வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல நான் ஆப்ரேட்டிங் இன்கம்ஸ்ல மைனஸ் பண்ணுவோம். அடுத்தது பர்ச்சேஸ வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல மைனஸ் பண்ணுவோம், ஏன்னா கேஷ் அவுட்ஃப்ளோ. அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் வராது. இப்ப நம்ம அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷனுக்கு ஒரு அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்ண போறோம்ல, அதுல என்னன்னு சொல்றேன். பட் அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் இந்த ஆக்டிவிட்டீஸ்க்குள்ள வராது. அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷனுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். ஸோ டெபிட் சைட் கிரெடிட் சைட் போட்டுக்கோங்க. அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷனோட ஓப்பனிங் பேலன்ஸ், அதாவது ப்ராட் டவுன் பேலன்ஸ் கிரெடிட் சைட்ல வரும். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அண்ட் ஆப்வியஸா கேரி டவுன் பேலன்ஸ் டெபிட் சைட்ல வரும். டு பேலன்ஸ் கேரி டவுன். அடுத்தது நம்ம இப்போ அசெட் அக்கௌண்ட்ல அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் போட்டோம்ல கிரெடிட் சைட்ல, அதை இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஸோ என்ட்ரி என்ன வரும் அங்க, accumulated depreciation account debit to asset account வரும். அப்ப இங்க என்ன எழுதுவோம், to asset. ஓகே, அந்த accumulated depreciation value போடுறோம். இப்போ என்ன பண்ண போறோம், இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போறோம். ஸோ டெபிட் சைட் டோட்டல் போடுறோம், அதே தான் கிரெடிட் சைட் டோட்டல். இப்போ கிரெடிட்ல நம்மளுக்கு வந்து ஒரு பேலன்சிங் ஃபிகர் வரும். இதுதான் வந்து கரண்ட் இயரோட டெப்ரிசியேஷன், தட் இஸ் டெப்ரிசியேஷன் சார்ஜ் டியூரிங் த இயர். இதுதான். இந்த டெப்ரிசியேஷனை தான் நம்ம வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல ஆட் பண்ணுவோம். அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் எந்த ஆக்டிவிட்டீஸ்குள்ளயும் வராது, இந்த டெப்ரிசியேஷனை தான் போடும். ஸோ கொஸ்டின்ல பாத்துக்கோங்க, டெப்ரிசியேஷன் சார்ஜ் டியூரிங் த இயர் அப்படின்னு இருந்தாதான் அது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல ஆட் பண்ணுவோம். கேஷ் ஃப்ளோவோட கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் போர்ட் பேப்பர்ஸ்ல இருந்து சில கொஸ்டின்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். So first question வந்து from the following information calculate cash flow from operating activities. So இங்க வந்து cash flow from operating activities மட்டும் தான் கேட்டிருக்காங்க. என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Surplus, provision for tax, proposed dividend for the previous year, depreciation, loss on sale of machinery, gain on sale of investments, dividend received on investments, increase in current liabilities, increase in current assets other than cash and cash equivalents, decrease in current liabilities and income tax paid. இதுதான் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், எந்தெந்த ஐட்டம்ஸ் எங்க வருங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ சர்ப்ளஸ் எங்க போடுவோம், நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு இந்த சர்ப்ளஸை எடுத்துக்குவோம். அடுத்து ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸை இந்த சர்ப்ளஸோட ஆட் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் கிடைக்கும். அடுத்தது ப்ரப்போஸ் டிவிடெண்ட் ஃபார் த ப்ரீவியஸ் இயர். ஸோ ப்ரப்போஸ் டிவிடெண்ட் டு நம்ம நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு சர்ப்ளஸோட ஆட் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் இங்க வரும் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து லாஸ் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி, அகைன் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்றோம்ல, அதுல வந்து லாஸ் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி போடுவோம். நெக்ஸ்ட் கெயின் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ கெயின் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல நான் ஆப்ரேட்டிங் இன்கம்ஸ்ல கெயின் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டிவிடெண்ட் ரிசீவ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அகைன் இதுவுமே வந்து நான் ஆப்ரேட்டிங் இன்கம்ஸ்ல வரும். நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் இன் கரண்ட் லயபிலிட்டிஸ், கரண்ட் லயபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை என்ன பண்ணும், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்க்கு அப்புறம் இதை ஆட் பண்ணுவோம், ஏன்னா கரண்ட் லயபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட்ஸ். ஸோ இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட்ஸ் அப்படின்றத நம்ம மைனஸ் பண்ணுவோம். அடுத்தது டிக்ரீஸ் இன் கரண்ட் லயபிலிட்டிஸ், டிக்ரீஸ் இன் கரண்ட் லயபிலிட்டிஸ்ங்கிறதையும் நம்ம மைனஸ் பண்ணுவோம். இன்கம் டாக்ஸ் பெய்ட கேஷ் ஜெனரேட்டட் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம்ல, அதுக்கப்புறம் இன்கம் டாக்ஸ் பெய்ட மைனஸ் பண்ணுவோம். ஸோ இதை இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், அதுல A பாயிண்ட் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ். ஸோ இந்த நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸை கால்குலேட் பண்ணிப்போம். ஸோ நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன எடுக்க போறோம், சர்ப்ளஸ். ஸோ சர்ப்ளஸ் எவ்வளோ, 6,28,000. இது கூட என்னென்ன ஆட் பண்ணும், ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் ஆட் பண்ணும் 1,50,000 அண்ட் ப்ரப்போஸ் டிவிடெண்ட் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் 72,000. ஸோ இது ரெண்டுத்தையும் இன்னர் காலம்ல ஆட் பண்ணிட்டு அவுட்டர் காலம்ல 2,22,000 போடுறோம். இது இந்த சர்ப்ளஸோட ஆட் பண்ணா நம்மளுக்கு 8,50,000 வரும். இதுதான் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ். நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் 8,50,000. இதை மிடில் காலம்ல போடலாம். நெக்ஸ்ட் இது கூட என்ன ஆட் பண்ண போறோம், நான் கேஷ் ஆர் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ண போறோம். ஸோ இங்க என்னென்ன நான் கேஷ் ஐட்டம்ஸ், டெப்ரிசியேஷன், லாஸ் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி, ரெண்டு ஐட்டம் தான் இருக்கு. ஸோ டெப்ரிசியேஷன் 1,40,000, லாஸ் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி 30,000. இது ரெண்டுத்தையும் இன்னர் காலம்ல போட்டு ஆட் பண்ணிட்டு நம்மளுக்கு மிடில் காலம்ல டோட்டல் 1,70,000 போடலாம். இப்போ இந்த 8,50,000 பிளஸ் 1,70,000 10,20,000.
இப்போ இந்த 10,20,000ல இருந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம், நான் ஆப்ரேட்டிங் இன்கம்ஸை மைனஸ் பண்ண போறோம். ஸோ இங்க எது நான் ஆப்ரேட்டிங் இன்கம்ஸ், கெயின் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் டிவிடெண்ட் ரிசீவ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ கெயின் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 20,000, டிவிடெண்ட் ரிசீவ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 6,000. ஸோ 26,000 மைனஸ் பண்றோம்ல, ஸோ அதனால இதை பிராக்கெட்ஸ்ல போட்டிருக்கேன். ஸோ 10,20,000ல இருந்து இந்த 26,000 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 9,94,000 வரும். ஸோ இதுதான் வந்துட்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் முடிச்சதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னது, ஒர்க்கிங் கேபிட்டல்ங்கும் போது கரண்ட் அசெட்ஸ், கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ அதோட இன்க்ரீஸ் டிக்ரீஸை அட்ஜஸ்ட் பண்ண போறோம். ஸோ கரண்ட் லைபிலிட்டிஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கரண்ட் அசெட்ஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா ஆட் பண்ணும். ஸோ இங்க பாருங்க, இன்க்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டிஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஸோ அதை ஆட் பண்ணும். அடுத்தது இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட்ஸ். ஸோ இங்க நம்மளுக்கு டிக்ரீஸ் இன் கரண்ட் அசெட்ஸ் தான் வேணும். ஸோ அப்போ இங்க ஒரே ஒரு ஐட்டம் தான் வரும், இன்க்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டிஸ் 1,61,000. ஸோ 9,94,000 ஓட இந்த 1,61,000 ஆட் பண்ணா நம்மளுக்கு 11,55,000 வரும். இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், டிக்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டிஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட்ஸை மைனஸ் பண்ண போறோம். ஸோ இங்க நம்மளுக்கு டைரக்டாவே கொடுத்துட்டாங்க, இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட்ஸ் வந்து 6 lakhs, டிக்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டி 64,000. So decrease in current liability 64,000, increase in current assets 6 lakh. So இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ண போறோம், 6,64,000. So bracketsல போட்டிருக்கேன், அதாவது 6 lakhs plus 64,000 இங்க கொண்டு வந்திருக்கும். 6,64,000 இந்த bracketsல போட்டிருக்கேன். 11,55,000 minus 6,64,000, 4,91,000. இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம, cash generated from operations. ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும், இன்கம் டாக்ஸை மைனஸ் பண்ணும். ஸோ இன்கம் டாக்ஸ் பெய்ட் 4,91,000 minus 1,18,000. ஓகே, விச் இஸ் 3,73,000. இதுதான் நம்மளோட கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வேல்யூ வந்திருக்கு, இதை கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். Next question, from the following balance sheet of Nishant Limited as at 31st March 2023, calculate cash flow from operating activities. ஸோ இங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 வருஷத்தோட பேலன்ஸ் ஷீட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 23 வந்து கரண்ட் இயர், 22 வந்து ப்ரீவியஸ் இயர். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வரும் அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்ல ஷேர் கேபிட்டல், இது ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நோட் நம்பர் 1 கொடுத்துருக்காங்க, இங்க வந்து சர்ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் கால்குலேட் பண்ணுவோம்ல ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல, அதுக்கு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் நான் கரண்ட் லயபிலிட்டிஸ், லாங் டர்ம் borrowings வந்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ், இங்க வராது. அடுத்தது கரண்ட் லயபிலிட்டிஸ், கரண்ட் லயபிலிட்டிஸ்ல ட்ரேட்ஸ் பேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரேட்ஸ் பேபிள் வேல்யூ பாருங்க, ப்ரீவியஸ் இயர் 1,02,000, இந்த வருஷம் வந்து 89,500, தட் இஸ் 23க்கு. அப்போ குறைஞ்சிருக்கு. டிக்ரீஸ் இன் கரண்ட் லயபிலிட்டிஸ்னா நம்ம என்ன செய்யணும், மைனஸ் பண்ணும். அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்க்கு அப்புறம் மைனஸ் பண்ணும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஷார்ட் டர்ம் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் நோட் நம்பர் கொடுத்துருக்காங்க. நோட்ஸ் அக்கௌண்ட்ஸ்ல பாருங்க, ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ்க்கு வேற எந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. அப்பனா நம்ம கரண்ட் இயர் ப்ரொவிஷனை வந்து நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் கால்குலேட் பண்ணுவோம்ல, சர்ப்ளஸோட ஆட் பண்ணும். அண்ட் ப்ரீவியஸ் இயர் ப்ரொவிஷனை வந்து நம்ம இன்கம் டாக்ஸ் பெய்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல கேஷ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்க்கு அப்புறம் மைனஸ் பண்ணும். அடுத்தது வந்து அசெட்ஸ், அசெட்ஸ்ல பிக்சட் அசெட்ஸ், ப்ராப்பர்ட்டி, பிளான்ட், எக்யூப்மெண்ட், அதுல டான்ஜிபிள் அசெட்ஸ், இது வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல வரும், இங்க வராது. அடுத்தது இன்டான்ஜிபிள் அசெட்ஸ், இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் பாருங்க, நம்மளுக்கு இன்டான்ஜிபிள் அசெட்ஸோட வேல்யூ ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா அது பர்ச்சேஸ் சொல்லி நம்ம வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல கேஷ் அவுட்ஃப்ளோன்னு போடுவோம். அதே இன்டான்ஜிபிள் அசெட்ஸோட வேல்யூ குறைஞ்சிருக்கு அப்படின்னா இது ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல ஆட் பண்ணுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 22ல 56,000 இருந்துச்சு, 23ல 20,000. ஸோ குறைஞ்சிருக்கு இல்லையா, அப்ப இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல ஆட் பண்ணும். ஓகே, அடுத்தது வந்து கரண்ட் அசெட்ஸ். கரண்ட் அசெட்ஸ்ல கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ்ல வரும். இன்வென்ட்ரிஸ், இன்வென்ட்ரிஸ் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்க்கு அப்புறம் நம்ம கரண்ட் அசெட்ஸ் போடுவோம்ல, அதுல பார்க்கணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 22ல 6,500 இருக்கு அண்ட் 23ல 64,500 இருக்கு. அப்போ இன்வென்ட்ரிஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணும், கரண்ட் அசெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனா மைனஸ் பண்ணும். அடுத்தது ட்ரேட்ஸ் ரிசீவபிள், ட்ரேட்ஸ் ரிசீவபிள் பாருங்க, 22ல 71,500 இருக்கு, 23ல 85,000 இருக்கு. ஸோ அப்போ ட்ரேட்ஸ் ரிசீவபிளும் என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகே, கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் அது வந்து இங்க வராது ஆப்ரேட்டிங்ல. ஓகே, அடுத்தது
இது எல்லாமே டிபெஞ்சர்ஸ் இதான் லாங் டேர்ம் borrowings அது வராது ஃபினான்சிங்ல போயிடும். பட் டிபெஞ்சர்ஸோட இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இங்க பாருங்க நம்மளுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல கொடுத்துருக்காங்களா, இன்ட்ரெஸ்ட் பெய்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க 8500. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் பெய்டை வந்து நம்ம என்ன செய்வோம், நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், அதாவது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்றோம்ல அங்க போடுவோம். ஓகே, அடுத்தது இதெல்லாம் வராது. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க accumulated depreciation. இந்த accumulated depreciation பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 1,75,000 கொடுத்திருக்காங்க அண்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்லயும் accumulated depreciation இந்த மிஷினரி கொடுத்திருக்காங்க. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணும், accumulated depreciationக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி எல்லா ஐட்டம்ஸையும் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து கரண்ட் இயரோட அதாவது டெப்ரிசியேஷன் சார்ஜ் டியூரிங் த இயர் கிடைக்கும். அதை எடுத்து நம்ம ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல போடணும். ஓகேவா? ஸோ குட்வில் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்ல குட்வில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இதோட வேல்யூ டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து இது நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல போடுவோம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல. அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷனுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிப்போம். ஓகே, ஸோ brought down பேலன்ஸ் கிரெடிட் சைட்ல வரும். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ 75,000 பை பேலன்ஸ் brought down 75,000 அண்ட் கேரி டவுன் பேலன்ஸ் டெபிட் சைட்ல வரும். டு பேலன்ஸ் கேரி டவுன் 1 lakh. அடுத்தது இங்க பாருங்க பீஸ் ஆஃப் மிஷினரி காஸ்டிங் 12,000 ஆன் விச் அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் வாஸ் 8,000. ஸோ இந்த மிஷினரியோட அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் 8,000 கொடுத்திருக்காங்க. ஸோ அதை இங்க போடுவோம். டு மிஷினரி 8,000. இவ்வளவுதான் ஐட்டம்ஸ் வரும். இப்ப இந்த டெபிட் சைட் டோட்டல் போடுறோம் 1,08,000. அதே தான் கிரெடிட் சைட்க்கும் டோட்டல். பேலன்சிங் ஃபிகர் தட் இஸ் 1,08,000 மைனஸ் 75,000 33,000 வருது. இதுதான் டெப்ரிசியேஷன் சார்ஜ் டியூரிங் த இயர். ஸோ பை டெப்ரிசியேஷன் போடுறோம். இதை தான் நம்ம வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல போடுவோம். ஓகே, அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இந்த மிஷினரிய சேல் பண்ணிருக்காங்க. சேல் பண்ணா ஒரு ப்ராஃபிட்டோ லாஸோ இருக்கும்ல, அப்ப அதுவும் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல வரணும்ல. ஸோ அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ காஸ்ட் ஆஃப் தி அசெட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 12,000. அதோட டெப்ரிசியேஷன் எவ்வளோ 8,000. ஸோ அப்போ காஸ்ட்ல இருந்து டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு புக் வேல்யூ வரும் which is 4,000 rupees. அதுல இருந்து இந்த சேல் 3,000 மைனஸ் பண்ணுவோம். இப்போ புக் வேல்யூ பாருங்க 4,000 இருக்கு, சேல் வந்து 3,000 தான் இருக்கு. அப்ப புக் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கு 1,000 rupees. அப்ப இது லாஸ். இந்த லாஸ் என்ன பண்ணும், நம்ம ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல நம்ம ஆட் பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் கால்குலேட் பண்ணலாம். இதுக்கு வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்னது, நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ். இதை இப்போ கால்குலேட் பண்ணிப்போம். நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கணும், சர்ப்ளஸ் எடுத்துக்கணும். ஸோ இங்க பாருங்க சர்ப்ளஸ் வந்து ஓப்பனிங் 1 lakh அண்ட் க்ளோசிங் 1,50,000. ஸோ 1,50,000 மைனஸ் 1 lakh எவ்வளவு வரும் 50,000. ஓகே, இதோட நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் ஆட் பண்ணும், நம்மளுக்கு வெறும் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ இதோட நம்ம கரண்ட் இயர் ப்ரொவிஷன் 25,000 ஆட் பண்ணும். ஸோ அப்போ நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது 75,000. இதுதான் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ். ஸோ இப்போ நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் 75,000 மிடில் காலம்ல போடுறோம். இப்போ அடுத்தது என்ன அட்ஜஸ்ட் பண்ணும், நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆர் நான் கேஷ் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணும். ஸோ இதுல வந்து டெப்ரிசியேஷன் இருக்கு. இப்பதான் நம்ம டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணும் 33,000. அடுத்தது வந்து நம்மளுக்கு லாஸ் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி இருக்கு which is 1,000 rupees. அதை போட்டுட்டோம். அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் கொடுத்திருக்காங்க 8,500. அதை போட்டுக்கிறோம். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம பார்த்தா குட்வில் ரிட்டர்ன் ஆஃப் தட் இஸ் 56,000 மைனஸ் 20,000 36,000. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம மிடில் காலம்ல போடுறோம் 78,500. இப்போ இந்த 75,000 பிளஸ் 78,500 ஆட் பண்ணா நம்மளுக்கு 1,53,500 வரும். இதுக்கு அடுத்தது என்ன பண்ணும், நான் கேஷ் ஆர் நான் ஆப்ரேட்டிங் இன்கம்ஸை மைனஸ் பண்ணும். ஸோ இங்க நம்மளுக்கு அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ நில். இப்போ நம்ம இந்த 1,53,500 வருது இல்ல, இதே தான் நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்க்கு அடுத்தது நம்ம இன்க்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டிஸ் அண்ட் டிக்ரீஸ் இன் கரண்ட் அசெட்ஸை ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த கொஸ்டின்ல அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ நில். அதே 1,53,500 தான் வரும். அடுத்தது என்ன பண்ண போறோம், நம்ம டிக்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டிஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட்ஸை மைனஸ் பண்ண போறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ட்ரேட்ஸ் பேயபிள் பாருங்க 1,02,000ல இருந்து 89,500 ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ட்ரேட்ஸ் பேயபிள் அமௌண்ட் வந்து 12,500. இந்த டிஃபரன்ஸை போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்வென்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா 60,500ல இருந்து 64,500 ஆயிருக்கு. ஸோ இன்வென்ட்ரிஸோட அமௌண்ட் 4,000. ஓகே, தட் இஸ் 64,500 மைனஸ் 6,500. நெக்ஸ்ட் ட்ரேட்ஸ் ரிசீவபிள் பாத்தீங்கன்னா
71,500 ல இருந்து 85,000. So current asset increase ஆயிருக்கு. So இங்க போடுவோம் trades receivable 13,500. இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணி நம்ம மிடில் காலம்ல மைனஸ் பண்ண போறோம் இந்த டோட்டலை 30,000. ஓகே, ஸோ மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 1,23,500 வருது. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கேஷ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, அடுத்தது இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ்ல ப்ரீவியஸ் இயர் ப்ரொவிஷனை நம்ம டாக்ஸ் பெய்டுன்னு சொல்லி மைனஸ் பண்ணும். ஸோ அதை போட்டுக்கலாம். லிஸ்ட் இன்கம் டாக்ஸ் பெய்ட் 38,500. ஓகே, ஸோ இந்த 1,23,500 லேருந்து 38,500 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 85,000 வரும். இதுதான் வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். நம்மளுக்கு பாசிட்டிவ்ல வேல்யூ வந்ததுனால இது கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் கொஸ்டின்ல ஏபின்னு ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு. ஏ சப்டிவிஷன்ல நம்ம கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் கால்குலேட் பண்ணும். பி சப்டிவிஷன்ல கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ் கால்குலேட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏ சப்டிவிஷனை பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்கிற விஷயத்தை வச்சு நம்ம இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல கேஷ் ஃப்ளோ எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணும். ஸோ நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் டீடைல்ஸ் 2023 and 2022க்கு கொடுத்துருக்காங்க. So plant and machinery, goodwill, additional informationல machine costing 85,000 rupees, depreciation provided there on 15,000, was sold for 62,000 rupees சொல்லியிருக்காங்க. depreciation charge during the year வந்து 48,000 rupees. ஓகே, இங்க நம்மளுக்கு வந்து வெறும் plant and machineryயோட opening balance, closing balance and அதோட additional information கொடுத்திருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்து accumulated depreciationோட opening closing balance எல்லாம் கொடுக்கல. ஸோ அதனால இங்க வெறும் plant and machineryக்கு மட்டும்தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம். ஓகே, ஸோ plant and machineryக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. brought down balance, அதாவது opening balance நம்மளுக்கு debit sideல வரும். to balance brought down 3 lakhs and closing balance credit sideல வரும். by balance carry down 4,10,000. next வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷனை பாருங்க. ஒரு மிஷினை வந்து 62,000 rupeesக்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ சேல் எந்த சைட் போடுவோம்? கிரெடிட் சைட்ல. பை பேங்க் சேல் 62,000 rupees. அப்புறம் டெப்ரிசியேஷன் சார்ஜ் டியூரிங் த இயர் கொடுத்திருக்காங்கல்ல, இதை தான் வந்து இப்ப பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்கௌண்ட்ல போடுவோம். பை டெப்ரிசியேஷன் 48,000 rupees. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இப்ப சேல்னு ஒண்ணு இருந்தா லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கும், அதை கால்குலேட் பண்ணலாம். ஸோ காஸ்ட் ஆஃப் தி அசெட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 85,000. ஏன்னா இந்த அசெட்டை தானே வித்திருக்காங்க. ஸோ 85,000. அதோட டெப்ரிசியேஷன் எவ்வளோ? 15,000. ஸோ அதை மைனஸ் பண்ணிப்போம். அப்ப நம்மளுக்கு புக் வேல்யூ 70,000 rupees வருது. அதுல இருந்து இந்த சேல் வேல்யூவை மைனஸ் பண்ணிக்கோங்க 62,000. ஸோ டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? 8,000. இப்ப புக் வேல்யூ சேல் வேல்யூ விட ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இது லாஸ் 8,000. இப்ப இந்த லாஸை வந்து கிரெடிட் சைட்ல போடலாம். பை லாஸ் ஆன் சேல் 8,000 rupees. ஓகே, ஸோ எல்லா ஐட்டம்ஸும் நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. கிரெடிட் சைட் டோட்டல் வந்து 5,28,000. அதே தான் டெபிட் சைடுக்கும் டோட்டல். இதுல இருந்து நம்ம இந்த பேலன்ஸ் brought down 3 lakhs மைனஸ் பண்ணா 2,28,000 பேலன்சிங் ஃபிகர் வருது. இது டு பேங்க் பர்ச்சேசஸ். இப்ப நம்ம இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல சேல் என்ன பண்ணும்? ஆட் பண்ணும். ஏன்னா இது கேஷ் இன்ஃப்ளோ. ஓகே, லாஸ் வராது. இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல டெப்ரிசியேஷன் வராது. பர்ச்சேசஸ் என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். ஏன்னா இது கேஷ் அவுட்ஃப்ளோ. ஓகே, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் கால்குலேட் பண்ணும். ஸோ இங்க பாருங்க நம்மளுக்கு குட்வில் கொடுத்திருக்காங்க. குட்வில் வந்து ஓப்பனிங் 80,000 அண்ட் க்ளோசிங் வந்து 1,80,000. ஸோ 1 lakh rupees ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அப்போ பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க குட்வில்ல. எகைன் இது கேஷ் அவுட்ஃப்ளோ. ஓகே, ஸோ இப்போ கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் சேல் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி 62,000 rupees. ஓகே, இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு வேற எதுவுமே ப்ரொசீட்ஸ் அதாவது கேஷ் இன்ஃப்ளோ கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குட்வில் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பேமெண்ட் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் குட்வில் 1,80,000 மைனஸ் 80,000 1 lakh. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க 2,28,000 rupees. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இந்த மிடில் காலம்ல போடுவோம் 3,28,000. இது வந்து அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ். ஸோ இன்ஃப்ளோ ஆஃப் கேஷ்ல இருந்து இந்த அவுட்ஃப்ளோ மைனஸ் பண்ண போறோம். ஸோ 62,000 மைனஸ் 3,28,000 rupees நம்மளுக்கு 2,66,000 rupees வருது. அண்ட் இது வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூ, ஏன்னா அந்த அவுட்ஃப்ளோ ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இது என்னன்னு சொல்லுவோம்? கேஷ் யூஸ்ட் இன் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் B ல கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ் கால்குலேட் பண்ணும். இங்க நம்மளுக்கு 23 and 22 ஓட இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 23ல 15 lakhs, 22ல 10 lakhs தான் இருக்கு. ஸோ அப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இதை கேஷ் இன்ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஸோ ஆட் பண்ணும். அடுத்தது பேங்க் ஓவர் டிராஃப்ட் பாருங்க. 22ல 1,20,000, 23ல 90,000. ஸோ கம்மியா இருக்கு. அப்ப டிக்ரீஸ் இன் பேங்க் ஓவர் டிராஃப்ட் நம்ம மைனஸ் பண்ணும். லோன் ஃப்ரம் பேங்க் பாருங்க 6 lakhsல இருந்து 7 lakhs இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ நம்ம borrowings எடுத்திருக்கோம். ஸோ கேஷ் இன்ஃப்ளோ இருக்கு, அதனால ஆட் பண்ணும். அடுத்தது பேங்க் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் பெய்ட் 60,000. ஸோ இன்ட்ரெஸ்ட் பெய்ட்னா
பணம் வெளியே போகுது, ஸோ மைனஸ் பண்ணும். டிவிடெண்ட் பெய்ட்னா பணம் வெளியே போகுது, ஸோ மைனஸ் பண்ணும். ஓகே, இப்போ ஏன் இன்ட்ரெஸ்ட் பெய்ட் டிவிடெண்ட் பெய்ட்லாம் நம்ம ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்ல காட்டுறோம்? ஏன்னா வந்துட்டு இந்த லோன் அப்படின்றது ஒரு சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கம்பெனிக்கு, அதனால ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்ல வருது. ஓகே, அப்ப அந்த லோனுன்னு ஒண்ணு எடுத்தா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். அப்ப அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டை தான் நம்ம பே பண்றோம், அதனால அதையும் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்ல காட்டுறோம். அதே மாதிரிதான் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி நம்மளுக்கு கேபிட்டல் உள்ள வருது, பணம் உள்ள வருது. சோ அப்ப அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம டிவிடெண்ட் பே பண்ணோம். சோ இந்த டிவிடெண்ட் எதனால வந்துச்சு? நம்ம ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணதுனால தான். ஸோ அதனால டிவிடெண்ட் பெய்ட ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்ல காட்டுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ் கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு போட்டு எவ்வளோ வரும்? 10 lakhs, 15 lakhs இருக்கு. ஸோ 5 lakh rupees. ஓகே, அடுத்தது என்ன ஆட் பண்ண போறோம்? லோன் ஃப்ரம் பேங்க். ஓகே, ஸோ லோன் ஃப்ரம் பேங்க் வந்து proceeds from loan from bank 1 lakh rupees. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மிடில் காலம்ல 6 lakhs போடலாம். அடுத்தது பேங்க் ஓவர் டிராஃப்ட் டிக்ரீஸ் ஆயிருக்கு, ஸோ அதை மைனஸ் பண்ணும். டிக்ரீஸ் இன் பேங்க் ஓவர் டிராஃப்ட் 30,000, இன்ட்ரெஸ்ட் பெய்ட் 60,000, ஸோ அதை மைனஸ் பண்ணும். பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன். அடுத்தது வந்து டிவிடெண்ட் பெய்ட், ஸோ பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் 1,10,000. ஓகே, இது மூணுத்தையும் ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? மிடில் காலம்ல கேஷ் அவுட்ஃப்ளோ அப்படின்னு சொல்லி மைனஸ் பண்ண போறோம். இந்த ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸோட கேஷ் இன்ஃப்ளோல இருந்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸோட கேஷ் அவுட்ஃப்ளோவை மைனஸ் பண்ணும். ஸோ 6 lakhs மைனஸ் 2 lakhs நம்மளுக்கு 4 lakhs வரும். இதுதான் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, இது பாசிட்டிவ் வேல்யூ வரதுனால இது கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்றோம். அடுத்த question, from the following information calculate cash flows from operating activities. So operating activities மட்டும் தான் போட சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த ஐட்டம்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஷேர் கேபிட்டல் வராது, அது ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நோட் நம்பர் 1 கொடுத்துருக்காங்க, சர்ப்ளஸ் இருக்கு. ஸோ இதை எடுத்துக்குவோம் நம்ம நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் கால்குலேட் பண்ண. அடுத்தது லாங் டேர்ம் போரிங்ஸ் இருக்கு, அது வராது. ஓகே, அது வந்து நம்மளுக்கு இதுல தான் வரும். வாட் இஸ் தட்? ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்ல தான் வரும். இங்க 10% டிபெஞ்சர்ஸ் கொடுத்திருக்காங்கல்ல, சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சோ அந்த 10%ங்கிறது இன்ட்ரெஸ்ட். அப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் நம்ம வந்து நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல போடுவோம். சோ அதை எடுத்துக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரேட்ஸ் பேயபிள், அதாவது கரண்ட் லயபிலிட்டிஸ். கரண்ட் லயபிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா 60,000 ப்ரீவியஸ் இயர்ல இருக்கு, 22ல 18,000. ஸோ டிக்ரீஸ் ஆயிருக்கு. கரண்ட் லயபிலிட்டிஸ் டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா நம்ம என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணும். அடுத்தது ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ். ஸோ ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் பாருங்க, நம்மளுக்கு நோட் நம்பர் 3 கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸோட ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல பாருங்க டாக்ஸ் பெய்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப நம்ம என்ன செய்யணும்? ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ்க்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் கரண்ட் இயரோட ப்ரொவிஷன் வரும். அந்த கரண்ட் இயர் ப்ரொவிஷனை வந்து நம்ம சர்ப்ளஸோட ஆட் பண்ணணும். இந்த டாக்ஸ் பெய்டு என்ன பண்ணுவோம்? நம்ம ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல கேஷ் ஜெனரேட்டட் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்க்கு அப்புறம் மைனஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது பிக்ஸட் அசெட்ஸ் நம்மளுக்கு வராது, அது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். அடுத்தது கரண்ட் அசெட்ஸ் பாருங்க, இன்வென்ட்ரிஸ் இருக்கு. ஸோ இன்வென்ட்ரிஸ் வந்து 3,87,000 3,54,000 டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இதை ஆட் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் வராது. இங்க ரிசர்வ்ஸ் சர்ப்ளஸ் பார்த்தாச்சு. 10% டிபெஞ்சர்ஸ் வரும், அதாவது டிபெஞ்சர்ஸோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் வரும். ஓகே, அடுத்தது இங்க நம்மளுக்கு அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்கோட டிஃபரன்ஸை மட்டும் எடுத்து அதுதான் வந்து ப்ரொவிஷன் ஃபார் த கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன். ஸோ டெப்ரிசியேஷன் சார்ஜ் டியூரிங் த இயர் ஆர் ப்ரொவிஷன் கரண்ட் இயரோடது என்ன அப்படின்னா இதோட டிஃபரன்ஸ் தான். பட் இதுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேணாம், ஏன்னா நம்மளுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கல இதை பத்தி. ஸோ அதுக்கு அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ண வேணாம். இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ், அதாவது அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷனோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்கோட டிஃபரன்ஸ் தான் வந்து கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன். ஓகே, ஸோ அதை என்ன பண்ணுவோம்? நம்ம நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல போடுவோம். நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கணும்? சர்ப்ளஸ் எடுக்கணும். சர்ப்ளஸ் பாருங்க, க்ளோசிங் சர்ப்ளஸ்ல இருந்து ஓப்பனிங் சர்ப்ளஸ் மைனஸ் பண்ணும். ஸோ 75,000 மைனஸ் 3,60,000 நம்மளுக்கு எவ்வளவு வருது? மைனஸ் 2,85,000 வருது. ஸோ நெகட்டிவ்ல வேல்யூ வருது. ஓகே, இதோட நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்? இங்க வந்து நம்மளுக்கு வேற என்ன ஐட்டம்ஸ் கொடுத்திருக்காங்க? ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இங்க டாக்ஸ் பெய்ட் கொடுத்ததுனால நம்ம ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ்க்கு ஓப்பனிங் க்ளோசிங் பேலன்ஸும் இருக்கு, டாக்ஸ் பெய்டும் இருக்கு. சோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ்க்கு. அப்பதான் நம்ம கரண்ட் இயர் ப்ரொவிஷன் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியும். ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ்க்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றோம். அண்ட் கிரெடிட் சைட்ல நம்மளுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் வரும். ஸோ பை பேலன்ஸ் brought down 2,10,000 அண்ட் டெபிட் சைட்ல வந்து பேலன்ஸ் கேரி டவுன் 2,04,000.
ஓகே, அடுத்தது டாக்ஸ் பெய்டு கொடுத்திருக்காங்க. டாக்ஸ் பெய்ட் டெபிட் சைட்ல வரும். டு பேங்க் டாக்ஸ் பெய்ட் which is 80,000 rupees. இப்போ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். நம்மளுக்கு டெபிட் சைட் டோட்டல் 2,84,000. அதே தான் கிரெடிட் சைட்க்கு டோட்டல். நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்து 2,84,000 minus 2,10,000 74,000 rupees. இந்த 74,000 தான் கரண்ட் இயரோட ப்ரொவிஷன். இப்போ இதை இங்க போட்டுக்கலாம் 74,000. வேற எந்த ஐட்டம்ஸும் இல்ல நம்மளுக்கு. ஸோ அதனால 2,85,000 பிளஸ் அதாவது மைனஸ் 2,85,000 பிளஸ் 74,000 மைனஸ் 2,11,000. ஸோ இதுதான் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ். அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷனோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் வச்சு கரண்ட் இயரோட டெப்ரிசியேஷன் எவ்வளோ அப்படிங்கறத கால்குலேட் பண்ணலாம். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிப்போம். இப்போ நம்மளுக்கு அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷனோட ஓப்பனிங் பேலன்ஸ் நம்மளுக்கு கிரெடிட் சைட்ல வரும். ஸோ பை பேலன்ஸ் brought down 69,000 அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைட்ல வரும். ஸோ டு பேலன்ஸ் கேரி டவுன் 1,44,000. இங்க நம்மளுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல மிஷினரியோட அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் அப்படின்னு எதுவுமே கொடுக்கல. ஸோ இதோட நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிப்போம். டெபிட் சைட்ல வந்து டோட்டல் 1,44,000. அதே தான் கிரெடிட் சைட் டோட்டல் அண்ட் பேலன்சிங் ஃபிகர் கிரெடிட் சைட்ல வருது. ஓகே, ஸோ விச் இஸ் depreciation for the current year 75,000 rupees. இதை தான் நம்ம வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல போடுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க பாருங்க, டிபெஞ்சர்ஸ் were issued on 31st March 2021 கொடுத்திருக்காங்க. அண்ட் டிபெஞ்சர்ஸ்க்கு முன்னாடி 10% கொடுத்திருக்காங்களே, அப்போ கண்டிப்பா டிபெஞ்சர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணோம். இந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம எங்க போடுவோம்? நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல போடுவோம். ஸோ அப்போ அதை கால்குலேட் பண்ணுவோம். இப்போ இங்க பாருங்க, நம்மளுக்கு ஓப்பனிங் டிபெஞ்சர்ஸ் அதாவது 31/3/2021 அன்னைக்கு 1,80,000 இருக்கு. அண்ட் க்ளோசிங் தட் இஸ் 31/3/2022 அன்னைக்கு 2,40,000 இருக்கு. ஓகே, இப்போ ஓப்பனிங்கை விட க்ளோசிங் 60,000 ஜாஸ்தியா இருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா 60,000 எப்ப இஷ்யூ பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க? 31st March 2021 அன்னைக்கு இஷ்யூ பண்றாங்க. ஸோ 31st March 2021 அன்னைக்கு 60,000 டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணதுனால 31/3/2022 end of the year it has become 2,40,000. இப்போ இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணும்? இப்போ இந்த 1,80,000 ஹோல் இயர்க்கும் இருக்கு 22 வரைக்கும். அப்போ 1,80,000 into 10% 18,000 rupees. அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க? 31/3/2021 அன்னைக்கு ஒரு 60,000 டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அதுவுமே 31/3/21 to 31/3/22. ஸோ ஹோல் இயர்க்கும் இந்த 60,000 இருக்கு. அதுக்கு ஒரு 10% கால்குலேட் பண்ணலாம், 6,000. ஓகே, ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த 2,40,000. ஸோ இதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண வேணாம். அதான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியாச்சுல. அப்ப டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வருது? 18,000 plus 6,000 24,000 rupees. Cash flow from operating activities போடலாம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் மிடில் காலம்ல minus 2,11,000. அடுத்தது என்ன பண்ண போறோம்? நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆர் நான் கேஷ் ஐட்டம்ஸை ஆட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இங்க வந்து நம்ம டெப்ரிசியேஷன் இருக்கு அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் இருக்கு. ஸோ டெப்ரிசியேஷன் வந்து 75,000 கால்குலேட் பண்ணும் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் 24,000. ஸோ இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணி மிடில் காலம்ல 99,000 போடுறோம். ஸோ இப்போ இந்த minus 2,11,000 plus 99,000 நம்மளுக்கு minus 1,12,000 வரும். ஓகே, இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணும்? நான் கேஷ் ஆர் நான் ஆப்ரேட்டிங் இன்கம்ஸை மைனஸ் பண்ணும். ஸோ இந்த கொஸ்டின்ல எதுவுமே கிடையாது, சொன்னில். இப்போ நம்மளுக்கு இந்த minus 1,12,000 தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்க்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? இன்க்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டிஸ் அண்ட் டிக்ரீஸ் இன் கரண்ட் அசெட்ஸை ஆட் பண்ண போறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ட்ரேட்ஸ் பேயபிள் வந்து 21ல இருந்து 22க்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை மைனஸ் பண்ணும். ஓகே, அடுத்தது கரண்ட் அசெட்ஸ் இன்வென்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா 3,87,000 3,54,000 டிக்ரீஸ் ஆயிருக்கு கரண்ட் அசெட்ஸ். ஸோ அதை ஆட் பண்ணும். ஸோ இன்வென்ட்ரிஸ் வேல்யூ வந்து 33,000 rupees. ஸோ இதை ஆட் பண்றோம். minus 1,12,000 plus 33,000 நம்மளுக்கு minus 79,000 வருது. அடுத்தது என்ன செய்யணும்? டிக்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டிஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட்ஸை மைனஸ் பண்ணும். ஸோ அதுல ட்ரேட்ஸ் பேயபிள் வரும். ஸோ அமௌண்ட் வந்து 42,000 மைனஸ் பண்றோம். ஸோ minus 79,000 minus 42,000 நம்மளுக்கு கேஷ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் minus 1,21,000 வரும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணும்? டாக்ஸ் பெய்ட மைனஸ் பண்ணும். ஸோ டாக்ஸ் பெய்டு இங்க 80,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மைனஸ் பண்றோம் 80,000. ஸோ minus 1,21,000 minus 80,000 நம்மளுக்கு கேஷ் யூஸ்ட் இன் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் 2,01,000 வரும். minus 2,01,000. ஏன்னா இது வந்துட்டு நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூ வருது. ஸோ அதனால இது கேஷ் யூஸ்ட் இன் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ்.
கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டோட கான்செப்ட்ஸ் அண்ட் இந்த சம்ஸோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.